நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் 2019 பாகம் 2இல் நுகர்வோர் ஆணையத்தில் புகார் தாக்கல் செய்யும் பொழுது அத்தியாவசிய தரப்பினரை அந்த புகாரில் தரப்பினராக சேர்க்க வேண்டியதின் அவசியத்தை பற்றி அறிய இருக்கின்றோம். சட்டமானது காலத்திற்கேற்ப மாற்றத்திற்கு உரியது என்பதின் அடிப்படையிலும் அனைத்து விடயங்களையும் ஒருவர் அறிந்திருக்க வாய்ப்பில்லை என்பதின் அடிப்படையிலும் எனக்கு தெரிந்தவற்றை இங்கே தங்களுக்கு வழங்க உள்ளேன். இந்த பதிவானது நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்தினை பற்றி தெரிந்து கொள்ள விருப்பப்படுபவர்களுக்கு உபயோகமானதாக இருக்கும் என நம்புகிறேன். இந்த பதிவில் ஏதாகிலும் குறைகள் மற்றும் தவறுகள் இருந்தால் linus.rta@gmail.com எனும் எனது மின்னஞ்சல் முகவரிக்கு தெரிவித்தால் மிகுந்த நன்றியுள்ளவனாக இருப்பேன் மற்றும் தாங்கள் சுட்டிக்காட்டும் தவறுகளை திருத்திக் கொள்கிறேன். நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம், அது சார்ந்த விதிகள், மாண்புமை நீதிமன்றங்களின் தீர்ப்புகள் மற்றும் நுகர்வோர் பூசல் குறை தீர்க்கும் ஆணையங்களின் ஆணைகள் ஆகியவற்றில் உள்ள வார்த்தைகளானது வசதிக்காக முழுமையாக பதிவிடப்படாமல் பல இடங்களில் தேவையான கருத்துக்கள் மற்றும் விளக்கங்கள் மட்டுமே பதிவு செய்யப்பட்டுள்ளது என்பதால் முழுமையான மற்றும் சரியான விவரங்களை அறிந்து கொள்ள மேற்படி சட்டங்கள், விதிகள், ஆணைகள், தீர்ப்புகள் ஆகியவற்றை படித்து அறிந்து கொள்ள கோருகின்றேன். நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்தின் மீது பொதுமக்களிடையே ஒரு புரிதலை ஏற்படுத்துவதற்காக குறிப்பாக புகார் தாக்கல் செய்யும் நடைமுறையின் போதான அவசியமான விவரங்களை அறிந்து கொள்ளும் வகையில் நல்லெண்ணத்துடன் இந்த பதிவினை வெளியிட்டுள்ளேன். ஆகவே இந்த பதிவில் ஏதாகிலும் சங்கதிகள் விடுபட்டிருந்தாலோ, தவறான சங்கதிகள் குறிப்பிடப்பட்டிருந்தாலோ, தவறான உள்ளடக்கம் இருந்தாலோ, அதனால் தங்களுக்கு ஏற்படும் எந்த வகையான சட்டப்படியான இழப்புகளுக்கு எந்த வகையிலும் நான் பொறுப்பேற்க முடியாது என்பதனை தெரிவித்துக் கொள்கின்றேன். அத்தியாவசிய தரப்பினர் என்றால் யார்? அத்தியாவசிய தரப்பினரை ஆங்கிலத்தில் நெசசரி பார்ட்டி என்று சொல்லுவார்கள். இவர் வழக்கினை தீர்மானிப்பதற்கு முக்கியமான நபர் ஆவார். இவரை சேர்க்காமல் நுகர்வோர் ஆணையத்தில் புகார் தாக்கல் செய்தால் அந்த புகார் தள்ளுபடியாகிவிடும் என்பதால் நுகர்வோர் ஆணையத்தில் புகார் தாக்கல் செய்வதற்கு முன்னர் இந்த அத்தியாவசிய தரப்பினரை பற்றி அறிந்து கொள்வது அவசியமாகும். மேலும் நுகர்வோர் ஆணையத்தில் புகார் செய்யும்போது ப்ரொஃபார்மா கம்ப்ளைனன்ட் மற்றும் ப்ரொஃபார்மா ஆப்போசிட் பார்ட்டி பற்றிய விவரங்களை சில சூழ்நிலைகளில் ஆன்லைன் படிவத்தில் நிரப்ப நேரிடும். ஆகவே புகாரின் அனைத்து தரப்பினர்களை பற்றி இந்த பதிவில் விரிவாக பார்க்கலாம். மாவட்ட, மாநில மற்றும் மத்திய நுகர்வோர் ஆணையங்களானது நீதிமன்றத்தின் சில அதிகாரங்களை கொண்ட அமைப்பாகும். நுகர்வோர் ஆணையங்களானது உரிமையியல் நடைமுறை சட்டத்தின் அனைத்து விதிகளாலும் கட்டுப்படுத்தப்படுவதில்லை. ஆனாலும் பல உரிமையியல் நடைமுறை சட்டத்தின் விதிகள் இவைகளுக்கு பொருந்தும். குறிப்பாக புகாரில் உள்ள தரப்பினர்களை குறித்த விவரங்கள் உரிமையியல் நடைமுறை சட்டத்தில் கூறப்பட்டவைகளே நுகர்வோர் ஆணையத்தில் தாக்கல் செய்யப்படும் புகார்களுக்கும் பொருந்தும் என்பதால் உரிமையியல் நடைமுறை சட்டத்தில் தரப்பினர்களை சார்ந்த விதிகளை முதலில் அறிந்து கொள்ள இருக்கின்றோம். உரிமையியல் நடைமுறை சட்டம் கட்டளை 1 விதி 9இல் ஒரு வழக்கில் தரப்பினரை தவறாக சேர்த்ததாலோ சேர்க்காமல் விட்டதாலோ ஒரு உரிமையியல் வழக்கு தோற்காது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. அதே சமயத்தில் இந்த விதியானது அத்தியாவசிய தரப்பினருக்கு பொருந்தாது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. அதன்படி அத்தியாவசிய தரப்பினரை வழக்கில் சேர்த்து வழக்கினை நடத்துவது மிக அவசியமாகும். உரிமையியல் நடைமுறை சட்டம் கட்டளை 1 விதி 13இல் வழக்கில் தரப்பினரை சேர்க்காமல் அல்லது தவறான நபர்களை சேர்க்கும் நிலையில் அதற்கான ஆட்சேபனைகளை எந்த சூழ்நிலையில் எழுப்ப வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. அதன்படி தரப்பினர்களை சேர்க்காதது நான் ஜாயிண்டர் ஆஃப் பார்ட்டி அல்லது தவறாக சேர்ப்பது மிஸ்ஜாயிண்டர் ஆஃப் பார்ட்டி ஆகிய காரணங்களின் மீதான அனைத்து ஆட்சேபனைகளும் மிக விரைவில் கிடைக்கும் வாய்ப்பில் எடுக்கப்பட வேண்டும். மேலும் விவகாரங்கள், அதாவது இஷ்யூஸ் தீர்மானிக்கப்படும் அனைத்து நிகழ்வுகளிலும் அத்தகைய தீர்மானிப்பின் போதும் அல்லது அதற்கு முன்னர் எடுக்கப்பட வேண்டும். ஆட்சேபனைக்கான காரணம் பின்னர் எழுந்தாலின்றி அவ்வாறு எடுக்கப்படாத எந்த ஒரு ஆட்சேபனையும் கைவிடப்பட்டதாகவே கருதப்படும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த விதியின்படி நுகர்வோர் ஆணையத்தில் புகார் தாக்கல் செய்யும் புகார்தாரர் உரிய தரப்பினர்களை, குறிப்பாக அத்தியாவசிய தரப்பினரை புகாரில் சேர்க்கவில்லை என்றால் எதிர்த்தரப்பினர் அந்த புகாரினை தள்ளுபடி செய்ய கோரி நுகர்வோர் ஆணையத்திடம் விண்ணப்பம் அளிக்கலாம்.
இவ்வாறு அத்தியாவசிய தரப்பினரை புகாரில் சேர்க்கவில்லை என்று நுகர்வோர் ஆணையம் கருதினால் அந்த புகார் தள்ளுபடி செய்யப்படும். ஆகவே புகார்தாரர் அத்தியாவசிய தரப்பினரை புகாரில் இணைப்பது மிக அவசியமானதாகும். ஒரு வழக்கிற்கான முக்கியமான காரணிகள் எவை என்று கிருஷ்ணப்பா vs சிவப்பா 1909-31 பாம்பே 393 என்ற வழக்கில் தெளிவாக கூறப்பட்டுள்ளது. அந்த வழக்கில் கூறப்பட்டபடி, முதலாவதாக வழக்கில் உரிய தரப்பினர்கள் இருக்க வேண்டும். இரண்டாவதாக அந்த வழக்கிற்கான வழக்கு மூலம் இருக்க வேண்டும். மூன்றாவதாக வழக்குக்கான பொருள் இருக்க வேண்டும். நான்காவதாக உரிய பரிகாரம் கோரப்பட்டிருக்க வேண்டும் மற்றும் உரிய அதிகார வரம்புள்ள நீதிமன்றத்தில் அந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்க வேண்டும். மேற்படி கூற்றின்படி உரிய தரப்பினர்களை சேர்த்து வழக்கு நடத்துவது என்பது முக்கியமானதாகும். இப்பொழுது அத்தியாவசிய தரப்பினரை பற்றி சற்று விரிவாக பார்ப்போம். உரிமையியல் நடைமுறை சட்டத்தில் அத்தியாவசிய தரப்பினர் யார் என்று தெளிவாக வரையறுக்கப்படவில்லை. ஒரு வழக்கில் அத்தியாவசிய தரப்பினர் யார் என்பதை தீர்மானிப்பதற்கு எந்த அளவுகோலும் இல்லை. இது ஒவ்வொரு வழக்கின் பொருண்மைகள் மற்றும் சூழ்நிலைகளை பொறுத்தது. அத்தியாவசிய தரப்பினரை வழக்கில் சேர்க்காவிட்டால் வழக்கை தீர்க்க முடியாது என்பதால் எந்த பயனுள்ள உத்தரவும் பிறப்பிக்க முடியாது. அத்தியாவசிய தரப்பினரை சேர்க்காவிட்டால் வழக்கு தள்ளுபடியாகிவிடும். மாண்புமை உயர்நீதிமன்றம் மற்றும் உச்ச நீதிமன்றத்தின் முன் தீர்ப்புகள் மற்றும் நுகர்வோர் ஆணையங்களின் முன் ஆணைகளின் அடிப்படையிலே நாம் ஒரு புகாரில் அவசிய தரப்பினர் யார் என்பதை காண இருக்கிறோம். அதன்படி சட்ட இதழ்களில் வெளியான பல முன் தீர்ப்புகள் மற்றும் ஆணைகளை பற்றி இனி வரும் இடங்களில் குறிப்பிட இருக்கின்றோம். வழக்கறிஞர்களுக்கு இந்த முன் தீர்ப்புகள் மற்றும் ஆணைகளானது சட்ட இதழ்களில், அதாவது லா ஜேர்னல்களில் எப்படி வெளியிடப்பட்டிருக்கும் என்பதை அறிந்திருப்பார்கள். ஆனால் சாமானியர்கள் அறிந்து கொள்ளும் வகையில் இந்த சட்ட இதழ்களை பற்றிய ஒரு சிறு விளக்கத்தினை இங்கு வழங்குகின்றேன். சில முக்கியமான தீர்ப்புகளை சட்ட இதழ்கள் திரட்டி அவர்களின் சட்ட இதழில் வெளியிடுவார்கள். அவ்வாறு வெளியிடப்பட்ட முன் தீர்ப்புகளை நீதிமன்றங்களிடம் நாம் வழங்கும் வாதுரையுடன் சமர்ப்பிக்கும்போது அதனை நீதிமன்றங்கள் ஏற்றுக்கொள்ளும். இந்த பதிவில் அதிகமாக குறிப்பிடப்பட்ட தீர்ப்புகள் மற்றும் ஆணைகளானது சிபிஜே கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஜட்ஜ்மெண்ட், சிடிசி கரண்ட் தமிழ்நாடு கேசஸ், எம்டபிள்யூஎன் மெட்ராஸ் வீக்லி நோட்ஸ், எம்எல்ஜே மெட்ராஸ் லா ஜேர்னல், ஏஐஆர் ஆல் இண்டியா ரிப்போர்ட்டர், எஸ்சிசி சுப்ரீம் கோர்ட் கேசஸ் போன்ற சட்ட இதழ்களில் வெளியிடப்பட்டவையாகும். இவ்வாறு வெளியிடும் சட்ட இதழ் குறிப்புகளை கீழ்கண்டவாறு அறிந்து கொள்ளலாம். உதாரணமாக, ரத்னவேல் vs பாலாஜி 2010-2 NWN சிவில் 7 மெட்ராஸ் என்ற சட்ட இதழின் குறிப்பில் ரத்னவேல் மற்றும் பாலாஜி அவர்களுக்கு இடையே ஏற்பட்ட பிரச்சனையில் வழங்கப்பட்ட தீர்ப்பானது மெட்ராஸ் வீக்லி நோட்ஸ் என்னும் 2010 வருட சட்ட இதழில் இரண்டாவது பகுதியில் மெட்ராஸ் சார்ந்த சிவில் என்ற பிரிவில் 7வது பக்கத்தில் வெளியிடப்பட்டுள்ளது என்பதாகும். இதுபோன்று டிப்டி கமிஷனர் ஆஃப் ஹரோதே vs ராமகிருஷ்ணா ஏஏஆர் 1953 சுப்ரீம் கோர்ட் 521 என்ற சட்ட இதழ் குறிப்பில் டெப்டி கமிஷனர் ஆஃப் ஹரோதே vs ராமகிருஷ்ணா அவர்களுக்கு இடையே ஏற்பட்ட பிரச்சனையின் போது வழங்கப்பட்ட தீர்ப்பானது ஆல் இண்டியா ரிப்போர்ட்டர் என்ற 1953 வருட சட்ட இதழில் மாண்புமை உச்சநீதிமன்றம் சார்ந்த பிரிவில் 521 பக்கத்தில் வெளியிடப்பட்டுள்ள தீர்ப்பாகும். இந்த சட்ட இதழ்களின் விவரங்கள் சிறு குறிப்பாக, உதாரணமாக சிபிஜே, சிடிசி, எம்டபிள்யூஎன், எம்எல்ஜே என்று அப்ரிவியேஷனில் வழங்கப்பட்டிருக்கும் என்பதால் அதன் முழு விவரத்தை தாங்கள் இணையதளத்தில் தேடிக்கொள்ளலாம். இப்பொழுது அவசிய தரப்பினர் யார் என்று அறியும் வகையிலான பதிவினை நாம் தொடர்வோம். இந்த அத்தியாவசிய தரப்பினருக்கான விளக்கத்தினை ரத்னவேல் vs பாலாஜி 2010-2 MWN சிவில் 7 மெட்ராஸ் என்ற வழக்கில் தெளிவாக வழங்கியுள்ளார்கள். Necessary party is one without whom no order can be effectively made and whose presence is necessary for a complete and final decision of question involved in proceedings. எவரது இருப்பின்றி
எந்த உத்தரவும் பயனுள்ளதாக பிறப்பிக்க முடியாதோ, எவரது இருப்பானது விசாரணையில் உள்ள கேள்வி குறித்த முழுமையான மற்றும் இறுதி முடிவு எடுப்பதற்கு அவசியமோ அவரே அத்தியாவசிய தரப்பினராவார் என்று மேற்கண்ட வழக்கில் சொல்லப்பட்டுள்ளது. ஒரு உரிமையியல் வழக்கில் அத்தியாவசிய தரப்பினரை தீர்மானிப்பதற்கான சோதனைகள் என்ன என்பதை டிப்டி கமிஷனர் ஆஃப் ஹரோதே வர்சஸ் ராமகிருஷ்ணா ஏஏஆர் 1953 SC 521 என்ற வழக்கில் வழங்கப்பட்டுள்ளது. அதன்படி வழக்கில் உள்ள விஷயங்கள் தொடர்பாக அத்தகைய தரப்பினருக்கு எதிராக நிவாரணம் கோரும் உரிமை இருக்க வேண்டும். அதாவது யாரிடம் நிவாரணம் கோரப்படுகின்றதோ அவர் அந்த வழக்கில் அத்தியாவசிய தரப்பினர் ஆவார். இரண்டாவதாக, அத்தகைய தரப்பினர் இல்லாமல் நீதிமன்றமானது பயனுள்ள தீர்ப்பை பிறப்பிக்க முடியாத நிலையில் இருக்க வேண்டும். இந்த இரண்டு விஷயங்களும் அத்தியாவசிய தரப்பினர் யார் என்பதை தீர்மானிப்பதற்கு உதவும் காரணிகளாகும். இது சம்பந்தமாக சில உதாரணங்களை பார்ப்போம். பாகப்பிரிவினை வழக்கில் சொத்தின் அனைத்து பங்குதாரர்களும் அத்தியாவசிய தரப்பினர் ஆவார். பொது ஏலத்தில் ஒரு சொத்து விற்பனை செய்யப்பட்டது. அந்த பொது ஏலத்தை ரத்து செய்ய அந்த சொத்திற்கான முன்னாள் உரிமையாளர் ஒரு வழக்கை தாக்கல் செய்கிறார் என்றால், அந்த சொத்தை ஏலத்தில் வாங்கியவர் அத்தியாவசிய தரப்பினர் ஆவார். ஒரு அரசு ஊழியருக்கு எதிராக அவரது பொது பணிகள் தொடர்பாக தாக்கல் செய்யப்படும் வழக்கில் அரசானது அத்தியாவசிய தரப்பினர் என்பதால் அரசினை கட்டாயம் ஒரு தரப்பினராக சேர்க்கப்பட வேண்டும். ஆனால் அதே நபருக்கு எதிராக அவரது விவாகரத்து பெற்ற மனைவிக்கு பராமரிப்பு தொகை செலுத்தாதது தொடர்பாக தாக்கல் செய்யப்படும் வழக்கில் அரசு அத்தியாவசிய தரப்பினர் அல்ல. பொதுவாக எவரிடமிருந்து எந்த நிவாரணமும் கோரப்படவில்லையோ அவர் அத்தியாவசிய தரப்பினர் அல்ல. பிரவீன் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மகாராஷ்டிரா 2001 கிரிமினல் லா ஜேர்னல் 3417 என்ற வழக்கில் கூறப்பட்டுள்ளது. இந்த வழக்கில் அரசு ஒரு சட்டத்தின்படி ஒரு நிலத்தை ஒருவரிடமிருந்து கைப்பற்றியது. பின்னர் அதை அரசு மற்றவருக்கு விற்பனை செய்துவிட்டது. இந்த விற்பனையானது மாண்புமை உச்சநீதிமன்றத்தால் செல்லாதது என்று அறிவிக்கப்பட்டது. இந்த சூழ்நிலையில் அந்த நிலத்தின் அசல் உரிமையாளர் நிவாரணம் கோரி ஒரு வழக்கினை அரசுக்கு எதிராக தாக்கல் செய்தார். இவ்வாறு தாக்கல் செய்யப்பட்ட வழக்கில் அரசிடமிருந்து அந்த நிலத்தினை வாங்கிய நபர் அத்தியாவசிய தரப்பினர் அல்ல என்று தீர்ப்பளிக்கப்பட்டது. ஏனெனில் இந்த நிலத்தின் உரிமையாளர் நிலத்தினை வாங்கியவரிடமிருந்து எந்தவித நிவாரணமும் கோரவில்லை. குஜராத் SRTC vs சரோஜ் 2001 2 SCC 9 என்ற வழக்கில் ஒரு SRTC பேருந்துடன் மோதிய காரின் விளைவாக இறந்த ஓட்டுநரின் சட்டப்பூர்வ பிரதிநிதிகள் SRTCயிடம் இழப்பீடு கோரினார்கள். காரின் உரிமையாளர் மற்றும் அதன் காப்பீட்டாளர்களிடமிருந்து எந்தவித நிவாரணமும் கோரப்படவில்லை என்பதால் அவர்கள் அத்தியாவசிய தரப்பினர் அல்ல என்று தீர்ப்பு அளிக்கப்பட்டது. ஆகவே கோரப்படும் நிவாரணம் யாரிடம் கோரப்படுகின்றது என்பது அந்த வழக்கில் அத்தியாவசிய தரப்பினர் யார் என்பதை தீர்மானிப்பதில் முக்கிய பங்கு வகிக்கிறது. பொதுவாக ஒரு குறிப்பிட்ட அடையாளம் காணும் குழுவின் மீது வழக்கிடும் பொழுது அந்த குழுவில் உள்ள அனைத்து நபர்களையும் வழக்கில் இணைக்க வேண்டும் அல்லது பிரதிநிதித்துவத்தின்படி அந்த வழக்கினை நடத்த வேண்டும். ஒரு கூட்டாண்மை நிறுவனம், அதாவது பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் மீது வழக்கு போடும் பொழுது அதனுடைய அனைத்து பங்குதாரரையும் வழக்கில் இணைக்க வேண்டும். இல்லாவிட்டால் அந்த வழக்கு தள்ளுபடியாகிவிடும். அதுபோன்று அறக்கட்டளை ட்ரஸ்ட் மீது வழக்கிடும்போது அனைத்து அறங்காவலர்களையும் அல்லது பொறுப்பாளர்களையும் வழக்கில் சேர்க்க வேண்டும். இல்லாவிட்டால் ஒரு முழுமையான தீர்ப்பை நீதிமன்றம் வழங்க முடியாது. ஜெனரல் மேனேஜர் சவுத் சென்ட்ரல் ரயில்வே செகந்திராபாத் vs AVR சித்தாந்தி 1974 SCC 4335 என்ற வழக்கில் வாதி சில பரிகாரங்களை கோரி ரயில்வேக்கு எதிராக வழக்கினை தாக்கல் செய்தார். ரயில்வே நிர்வாகமானது அந்த வழக்கில் பிரச்சினைக்கு காரணமான ரயில்வே தொழிலாளிகளை அத்தியாவசிய தரப்பினராக வழக்கில் சேர்க்கவில்லை என்பதால் அந்த வழக்கை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்தது. மாண்புமை உச்சநீதிமன்றமானது இந்த வழக்கில் பரிகாரமானது ரயில்வேக்கு எதிராக கோரப்பட்டுள்ளது என்பதால்
அவர்களுடைய தொழிலாளிகளை அத்தியாவசிய தரப்பினர் என்று வழக்கில் சேர்க்க வேண்டிய அவசியமில்லை. ஆனால் அவர்கள் இந்த வழக்கில் தகுந்த தரப்பினர், அதாவது ப்ராப்பர் பார்ட்டி என்ற நிலையில் வருவார்கள் என்று கூறி அந்த தொழிலாளர்களை இந்த வழக்கில் சேர்க்காததனால் இந்த வழக்கு தள்ளுபடியாகாது என்று தீர்ப்பளித்தது. தேர்தல் நடந்து முடிந்த பிறகு அதில் எதுவும் முறைகேடு நடந்தால் அந்த தேர்தலில் போட்டியிட்ட நபர் அந்த தேர்தல் முடிவை எதிர்த்து ஒரு வழக்கினை தாக்கல் செய்யலாம் என்ற நிலையில், அவ்வாறு வழக்கு தாக்கல் செய்யப்படும் பொழுது யாரெல்லாம் அத்தியாவசிய தரப்பினர் என்ற வினாவுக்கான தீர்ப்பை கே. காமராஜன் ஆடார் வர்சஸ் குஞ்சு தேவர் 1958 1 MLJ 139 என்ற வழக்கு விடையளித்தது. வழக்கை தாக்கல் செய்தவர் தேர்தல் முறையாக நடந்திருந்தால் அவரோ அல்லது மற்ற தரப்பினரோ அந்த தேர்தலில் வெற்றி பெற்றிருக்கலாம் என்று கூறியதின் அடிப்படையில் அந்த தேர்தலில் போட்டியிட்ட அனைத்து நபர்களும் அந்த வழக்கில் அத்தியாவசிய தரப்பினர் என்று தீர்ப்பளிக்கப்பட்டது. ஏழுமலை வர்சஸ் வெங்கடேச கவுண்டர் 2019 CTC 8 மெட்ராஸ் என்ற வழக்கில் அரசு புறம்போக்கு நிலத்தில் ஒருவர் குடியிருந்து வரும் நிலையில் அந்த புறம்போக்கு நிலத்தை ஆக்கிரமிப்பு செய்ய ஒருவர் முயற்சிக்கும் பொழுது அந்த ஆக்கிரமிப்பாளருக்கு எதிராக புறம்போக்கு நிலத்தில் குடியிருப்பவர் நிலையுறுத்து கட்டளை கோரியும் மற்றும் அவரது உடைமையை விளம்புகை செய்ய கோரியும் ஒரு வழக்கை தாக்கல் செய்கிறார். இப்பொழுது அந்த வழக்கில் அரசாங்கத்தை அத்தியாவசிய தரப்பினராக இணைக்கப்பட வேண்டுமா என்று கேள்வி எழும்பொழுது வழக்கை தாக்கல் செய்தவர் அரசாங்கத்திடமிருந்து எந்தவித நிவாரணமும் கோரவில்லை என்பதால் அரசாங்கத்தை இந்த வழக்கில் அத்தியாவசிய தரப்பினராக இணைக்க அவசியமில்லை என்று தீர்ப்பு வழங்கப்பட்டது. நடராஜன் அண்ட் அதர்ஸ் வர்சஸ் ஸ்ரீனிவாசன் பிரான்ச் மேனேஜர் யுனைடெட் இந்தியா இன்சூரன்ஸ் கம்பெனி லிமிடெட் 2019 1 தமிழ்நாடு மோட்டார் ஆக்சிடென்ட் கேசஸ் 409 மெட்ராஸ் என்ற மோட்டார் வாகன விபத்திற்கான இழப்பீடு கோரும் வழக்கில் அந்த விபத்தினை ஏற்படுத்திய கார் டிரைவரை இந்த வழக்கில் அத்தியாவசிய தரப்பினராக சேர்க்க வேண்டுமா என்ற கேள்வி எழுப்பப்படும் பொழுது இந்த வழக்கில் இழப்பீடு வழங்க வேண்டியது காப்பீட்டு நிறுவனம் என்பதால் அந்த காரினை ஓட்டியவரை இந்த வழக்கில் அத்தியாவசிய தரப்பினராக சேர்க்க தேவையில்லை என்று தீர்ப்பளிக்கப்பட்டது. எம். செல்வம் வர்சஸ் கோயம்புத்தூர் முனிசிபல் கார்ப்பரேஷன் 2018 5 CTC 329 மெட்ராஸ் என்ற நீதி பேராணையில் டெண்டர் முறைகேட்டில் கோயம்புத்தூர் கார்ப்பரேஷனுடைய ஆணையர் தரப்பினராக சேர்க்கப்பட்டிருந்தார். ஆனால் உதவி ஆணையர்தான் அந்த டெண்டர் முறைகேட்டிற்கான காரணம் என்று மனுவில் கூறப்பட்டுள்ளதால் உதவி ஆணையரை அந்த மனுவில் சேர்க்காதது அத்தியாவசிய மற்றும் தகுந்த தரப்பினரை சேர்க்காததாகும். அதாவது ரிட் பெட்டிஷன் இஸ் ஹிட் பை நான் ஜாயிண்டர் ஆஃப் ப்ராப்பர் அண்ட் நெசசரி பார்ட்டி என்று ஆணை வழங்கப்பட்டது. ஆகவே நிவாரணம் எவரிடம் கோருகின்றோமோ அவர் மட்டுமே அத்தியாவசிய தரப்பினர் அல்ல, மாறாக ஒரு வழக்கினை சட்டப்படியாக தீர்மானிக்க எந்த நபர் அவசியமோ அவரும் அந்த வழக்கில் அத்தியாவசிய தரப்பினர் ஆவார். நாராயணன் வர்சஸ் பார்த்தீபன் 2016 2 MWN சிவில் 478 மெட்ராஸ் என்ற பாகப்பிரிவினை கோரிய வழக்கில் வழக்கு நடந்து கொண்டிருக்கும் பொழுது பங்குதாரர் ஒரு பாகத்தை விற்றதின் அடிப்படையில் அதை வாங்கிய நபர் அந்த வழக்கில் அத்தியாவசிய தரப்பினரா என்று சீராய்வு மனுவில் கேள்வி எழுப்பப்பட்ட பொழுது அவர் அத்தியாவசிய தரப்பினர் என்று உறுதி செய்யப்பட்டது. கோவிந்தசாமி வர்சஸ் மாணிக்கம் அண்ட் அதர்ஸ் 2016 1 மெட்ராஸ் வீக்லி நோட்ஸ் சிவில் 1 மெட்ராஸ் என்ற வழக்கில் சிவில் நீதிமன்றங்கள் அத்தியாவசிய தரப்பினரை எந்த நேரத்திலும் வழக்கில் சேர்த்து கொள்ள அனுமதிக்கலாம். விசாரணை நீதிமன்றத்தால் ஒரு வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டு மேல்முறையீடு செய்யப்பட்ட நிலையிலும் அங்கும் அத்தியாவசிய தரப்பினரை சேர்த்து கொள்ளலாம் என்றும், அத்தியாவசிய தரப்பினர் சேர்க்கப்படவில்லை என்ற காரணத்திற்காக ஒரு வழக்குரையை நிராகரிக்க முடியாது என்று தீர்ப்பு வழங்கப்பட்டது. குருசாமி vs ஸ்ரீராம் டிரான்ஸ்போர்ட் ஃபினான்ஸ் லிமிடெட் 2014 3 சிவில் 174 மெட்ராஸ் என்ற வழக்கில் வாதியானவர் பிரதிவாதியிடமிருந்து பணத்தை திரும்ப பெறுவதற்காக
ஒரு பணம்சார் வழக்கினை தாக்கல் செய்கிறார். பிரதிவாதி வேலை செய்யும் அலுவலகமானது பிரதிவாதிக்கு எதிராக பணிக்கொடை சட்டத்தின்படி ஒரு வழக்கினை தாக்கல் செய்து ஏற்கனவே ஒரு தீர்ப்பாணையை பெற்றுள்ள நிலையில் இந்த பணம்சார் வழக்கில் பிரதிவாதியின் அலுவலகமானது அவர்களையும் அந்த வழக்கில் ஒரு அத்தியாவசிய தரப்பினராக இணைத்துக்கொள்ள மனு செய்கிறார்கள். பிரதிவாதியின் அலுவலகமானது ஏற்கனவே பிரதிவாதியின் மேல் ஒரு பணப்பற்றுகை கொண்டிருப்பதால் அவர்கள் இந்த வழக்கில் அத்தியாவசிய தரப்பினராக தங்களை இணைத்துக் கொள்ளலாம் என்று தீர்ப்பளிக்கப்பட்டது. ஜோசப் ஜாய்ஸ் வெர்சஸ் ஜேசு ஜெவமாலை அண்ட் அதர்ஸ் 2014 3 மெட்ராஸ் வீக்லி நோட்ஸ் சிவில் 310 மெட்ராஸ். உருத்து கட்டளை கோரி தாக்கல் செய்யப்பட்ட வழக்கில் நிலத்தின் ஒரு பகுதியை வழக்கு நடந்து கொண்டிருக்கும் பொழுது வாங்கிய நபர் அந்த வழக்கில் அத்தியாவசிய தரப்பினரா என்று கேள்வி எழும் நிலையில் வி. எல். தண்டபாணி வெர்சஸ் ரேவதி ராமச்சந்திரன் அண்ட் அதர்ஸ் 2014 4 CTC 814 டிவிஷன் பெஞ்ச் என்ற வழக்கில் தீர்மானித்தபடி நிலம் சார்ந்த பிரச்சனையில் அந்த நிலத்தினை பின்னர் வாங்கியவர் அந்த வழக்கில் அத்தியாவசிய தரப்பினர் என்று தீர்மானிக்கப்பட்டது. மணிகண்டன் அண்ட் அதர்ஸ் வெர்சஸ் இஸ்மாயில் அண்ட் அதர்ஸ் 2014 1 CTC 59 மெட்ராஸ் என்ற ஒப்பந்தத்தின் அடிப்படையிலான குறித்த வகை நிவாரணம் கோரும் வழக்கில் அந்த ஒப்பந்தத்திற்கு சம்பந்தமில்லாத ஒரு நபர் அந்த சொத்தில் அவருக்கு பங்கு இருப்பதாகவும் ஆகவே வழக்கில் தன்னை தரப்பினராக சேர்க்க வேண்டும் என்று விண்ணப்பம் செய்கிறார். ஆனால் அந்த ஒப்பந்தத்தில் இவ்வாறு விண்ணப்பம் செய்தவர் ஒரு தரப்பினராக இல்லாததால் அவர் இந்த வழக்கினை நீட்டிக்க முயற்சி செய்வதாக நீதிமன்றம் கருதி அவர் அத்தியாவசிய தரப்பினர் இல்லை என்று அவரது விண்ணப்பத்தை விசாரணை நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது சரிதான் என்று சீராய்வு மனுவில் ஆணை பிறப்பிக்கப்பட்டது. முத்துகிருஷ்ண கவுண்டர் வெர்சஸ் கௌரி அண்ட் அதர்ஸ் 2014 1 CTC 603 மெட்ராஸ் என்ற வழக்கின் இரண்டாம் மேல்முறையீட்டில் அத்தியாவசிய தரப்பினரை இந்த வழக்கில் சேர்க்கவில்லை என்ற வாதம் முன்வைக்கப்படுகிறது. மேல்முறையீட்டாளர் விசாரணை நீதிமன்றத்தில் அவரது எதிர் வழக்குரையில் எந்தவித ஆட்சேபனையும் எழுப்பாமல் இரண்டாம் மேல்முறையீட்டில் இதுபோன்ற ஆட்சேபனை எழுப்ப முடியாது என்று அவரது கோரிக்கையை மேல்முறையீட்டு நீதிமன்றம் நிராகரித்தது. ஸ்ரீமதி சவிதா கார்க் வெர்சஸ் த டைரக்டர் ஆஃப் நேஷனல் ஹார்ட் இன்ஸ்டிடியூட் 2004 CPJ 40 SC என்ற ஒரு மருத்துவ சேவை குறைபாட்டு புகாரில் மருத்துவ சேவை குறைபாட்டினை செய்த மருத்துவர்கள் அத்தியாவசிய தரப்பினர்களாக இணைக்கப்படவில்லை என்ற காரணத்தால் தேசிய நுகர்வோர் ஆணையத்தால் புகார் தள்ளுபடி செய்யப்படுகிறது. மாண்பமை உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட சீராய்வு மனுவின் விசாரணையில் உச்ச நீதிமன்றமானது அந்த மருத்துவ நிறுவனமே அங்கு மருத்துவ சேவை குறைபாடு நடக்கவில்லை என்பதை நிரூபிக்கும் பொறுப்பில் இருப்பதால் தேசிய நுகர்வோர் ஆணையம் வழங்கிய ஆணையை மாண்பமை உச்சநீதிமன்றம் ரத்து செய்தது. 4/2025 CPJ 284 நேஷனல் கமிஷன் என்ற புகாரில் நுகர்வோர் வாங்கிய காரில் பிரச்சனை இருப்பதாக கார் உற்பத்தியாளர் மீது நுகர்வோர் ஆணையத்திடம் புகார் முன்வைக்கப்படுகிறது. ஆனால் அந்த புகாரின் போது காரை விற்ற டீலர் அந்த புகாரில் இணைக்கப்படாததால் அந்த புகார் தள்ளுபடி செய்யப்பட வேண்டும் என்ற கோரிக்கையானது எதிர்த்தரப்பினரால் முன்வைக்கப்படும் பொழுது இந்த காரில் உள்ள பிரச்சனைக்கு உரிய பதிலளிக்கும் நபர் அந்த கார் உற்பத்தியாளர் என்பதால் அவரை இந்த வழக்கில் சேர்த்தது போதுமானது என்றும் கார் டீலரை அத்தியாவசிய தரப்பினராக சேர்க்க வேண்டிய அவசியமில்லை என்று தேசிய நுகர்வோர் ஆணையம் ஆணை பிறப்பித்தது. 1/2026 CPJ 195 தமிழ்நாடு என்ற மருத்துவ சேவை குறைபாட்டு புகாரில் இரண்டாவது எதிர்த்தரப்பினர் ப்ரொஃபஷனல் இண்டெமிட்டி இன்சூரன்ஸை யுனைடெட் இந்தியா இன்சூரன்ஸ் கம்பெனியிடம் எடுத்துள்ளதால் அந்த கம்பெனி இந்த வழக்கின் அத்தியாவசிய தரப்பினர் என்று ஆணை பிறப்பிக்கப்பட்டது. முகேஷ் சாகு வெர்சஸ் ரவிசங்கர் திவாரி 4/2025 CPJ 174 நேஷனல் கமிஷன் என்ற புகாரில் ஒருவர் தனது வீட்டை கட்டித்தர ஒரு ஒப்பந்தக்காரரிடம் ஒப்படைக்கின்றார். 13 மாதங்கள் ஆகியும் ஒப்பந்தக்காரர் அந்த வீட்டை கட்டி முடிக்காததால்
அது சம்பந்தமாக நுகர்வோர் ஆணையத்திடம் புகார் ஒன்றை தாக்கல் செய்கிறார். ஒப்பந்தக்காரரானவர் அந்த கட்டப்படும் வீட்டின் நிலமானது புகார்தாரரின் மனைவி பெயரில் உள்ளதால் அவர் இந்த வழக்கில் அத்தியாவசிய தரப்பினர் என்றும், இந்த வழக்கில் அவரது மனைவியை சேர்க்காததால் இந்த வழக்கை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைக்கிறார். தேசிய ஆணையமானது கட்டடம் கட்டப்படும் நிலமானது புகார்தாரரின் மனைவியின் பெயரில் இருந்தாலும் இந்த சேவையை பெற்றவர் புகார்தாரர் என்பதாலும், மேலும் ஒப்பந்தக்காரர் புகார்தாரர் பெயரிலே அனைத்து பில்களையும் வழங்கியுள்ளதால் இந்த வழக்கில் அவரது மனைவியை அத்தியாவசிய தரப்பினராக சேர்க்காதது இந்த வழக்கில் எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது என்று ஆணை பிறப்பித்தது. இந்த வழக்கில் புகார்தாரரின் மனைவியானவர் ப்ரொஃபார்மா கம்ப்ளைனன்ட் ஆவார். யூனியன் ஆஃப் இந்தியா த்ரூ மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸ் அண்ட் அதர்ஸ் வெர்சஸ் KS Bhatti 4/2025 CPJ 227 நேஷனல் கமிஷன் என்ற வழக்கில் ரயிலில் பயணிக்கும் பொழுது ஒருவரது உடைமைகள் திருட்டு போய்விடுகிறது. இது சம்பந்தமாக அவர் ரயில்வே போலீசிடம் புகார் கொடுக்கின்றார். பின்னர் நிவாரணம் கோரி நுகர்வோர் ஆணையத்தில் ரயில்வேக்கு எதிராக புகாரினை தாக்கல் செய்கிறார். ரயில்வே நிர்வாகமானது ரயில்வே போலீஸை இந்த புகாரில் அத்தியாவசிய தரப்பினராக சேர்க்காததனால் இந்த புகாரினை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைக்கிறது. ஆனால் தேசிய ஆணையமானது புகார்தாரர் ரயில்வேயிடம் மட்டுமே நிவாரணம் கோரி புகார் தாக்கல் செய்துள்ளதால் ரயில்வே போலீஸை இந்த வழக்கில் அத்தியாவசிய தரப்பினராக சேர்க்க வேண்டிய அவசியமில்லை என்று ஆணை பிறப்பித்தது. கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் இ-காமர்ஸ் ரூல்ஸ் 2020 படி ஒரு உதாரணத்தை இங்கு பார்ப்போம். ஒரு மொபைல் ஃபோனை எக்ஸ் என்ற நிறுவனத்தின் இணையதளத்தின் மூலமாக ஆர்டர் செய்யப்படுகிறது. அந்த ஃபோனை எக்ஸ் என்ற நிறுவனமே நுகர்வோருக்கு டெலிவரி செய்கிறது. பின்னர் அந்த மொபைல் ஃபோனில் ஏதாவது குறைபாடு ஏற்பட்டால் அந்த மொபைல் ஃபோனை மேற்படி இணையதளத்தின் மூலமாக விற்பனை செய்த நிறுவனம் மட்டுமே அத்தியாவசிய தரப்பினர் ஆவார். மற்றொரு சூழ்நிலையில் அந்த மொபைல் ஃபோனானது முறையாக வாங்கியவருக்கு எக்ஸால் டெலிவரி செய்யப்படவில்லை, அல்லது அந்த மொபைல் ஃபோனுக்கு பதிலாக தவறான வேறு ஒரு பொருள் டெலிவரி செய்யப்பட்டுள்ளது, அல்லது எக்ஸின் இணையதளத்தில் அந்த மொபைல் ஃபோனை பற்றிய விவரங்கள் தவறாக கொடுக்கப்பட்டிருக்கின்றன. இந்த சூழ்நிலையில் எக்ஸ் நிறுவனமும் பொறுப்பாவார்கள் என்பதின் அடிப்படையில் எக்ஸை புகாரில் அத்தியாவசிய தரப்பினராக இணைக்கப்பட வேண்டும். மாறாக எக்ஸ் நிறுவனத்தின் மீது எந்தவித சேவை குறைபாடும் இல்லை என்றால் அந்த நிறுவனமானது இந்த பிரச்சனைக்குள் இருக்கும் ஒரு நபர் என்ற நிலையில் தகுந்த தரப்பினர், அதாவது ப்ராப்பர் பார்ட்டி என்ற நிலையில் ப்ரொஃபார்மா ஆப்போசிட் பார்ட்டி என்று நுகர்வோர் ஆணைய ஆன்லைன் புகாரின் போது இணைக்கப்பட வேண்டும். தகுந்த தரப்பினர், அதாவது ப்ராப்பர் பார்ட்டி ஆர் ப்ரொஃபார்மா கம்ப்ளைனன்ட் ஆர் ப்ரொஃபார்மா ஆப்போசிட் பார்ட்டி என்றால் யார் என்று பார்ப்போம். ஜெனரல் மேனேஜர் சவுத் சென்ட்ரல் ரயில்வே செகந்திராபாத் வெர்சஸ் AVR சித்தாந்தி என்ற வழக்கில் ரயில்வே தொழிலாளிகளை தகுந்த தரப்பினர் என்று மாண்புமை உச்சநீதிமன்றத்தால் தீர்ப்பளிக்கப்பட்டதை நினைவு கொள்ளுங்கள். முகேஷ் சாகு வெர்சஸ் ரவிசங்கர் திவாரி என்ற புகாரில் புகார்தாரரின் மனைவியானவர் தகுந்த தரப்பினர் என்று தேசிய நுகர்வோர் ஆணையத்தால் ஆணை வழங்கப்பட்டதை நினைவில் கொள்ளுங்கள். கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் இ-காமர்ஸ் ரூல்ஸ் 2020 படி எக்ஸ் என்ற நிறுவனத்தின் இணையதளத்தின் மூலமாக ஆர்டர் செய்த மொபைல் ஃபோனில் குறைபாடு இருந்தால் அந்த ஃபோனின் உற்பத்தியாளர் அத்தியாவசிய தரப்பினர் மற்றும் அந்த இணையதள நிறுவனமானது தகுந்த தரப்பினர் ஆவார். இங்கு எக்ஸ் என்ற நிறுவனத்தை புகாரில் ப்ரொஃபார்மா ஆப்போசிட் பார்ட்டியாக சேர்த்து கொள்ளலாம்.
தகுந்த நபர்களை நீதிமன்றங்கள் பொதுவாக அத்தியாவசிய தரப்பினர் இல்லாத மற்ற நபர்களை தகுந்த தரப்பினர்கள், அதாவது ப்ராப்பர் பார்ட்டி என்று குறிப்பிடுகின்றது. இந்த தகுந்த தரப்பினர்களையே நுகர்வோர் ஆணையங்களில் ஆன்லைனில் புகார் தாக்கல் செய்யும் பொழுது ப்ரொஃபார்மா கம்ப்ளைனன்ட் ஆர் ப்ரொஃபார்மா ஆப்போசிட் பார்ட்டி என்று குறிப்பிட்டு அவர்களை ஆன்லைன் படிவத்தில் நிரப்ப வேண்டும். இந்த தகுந்த தரப்பினரை புகாரில் சேர்க்காவிட்டால் புகார் தள்ளுபடி ஆகிவிடுமா என்ற கேள்விக்கான விடை இல்லை என்பதாகும். நான் ஜாயிண்டர் ஆஃப் பார்ட்டிஸ், அதாவது தரப்பினரை சேர்க்காமல் இருத்தல் என்பது ஒரு வழக்கில் சேர்க்கப்பட வேண்டிய ஒரு நபரை வாதியாகவோ அல்லது புகார்தாரராகவோ அல்லது பிரதிவாதியாகவோ அல்லது எதிர்த்தரப்பினராகவோ சேர்க்காமல் விடுவதாகும். தரப்பினர்களை சேர்க்காமல் இருத்தலின் வகைகள் என்னவென்று பார்ப்போம். முதலாவதாக, அத்தியாவசிய தரப்பினரை சேர்க்காமல் விடுதல், நான் ஜாயிண்டர் ஆஃப் நெசசரி பார்ட்டி. இரண்டாவதாக, தகுந்த தரப்பினரை சேர்க்காமல் விடுதல், அதாவது நான் ஜாயிண்டர் ஆஃப் ப்ராப்பர் பார்ட்டி. இப்பொழுது அத்தியாவசிய தரப்பினரை சேர்க்காமல் இருத்தலின் விளைவுகளை பற்றி பார்ப்போம். அத்தியாவசிய தரப்பினரை வழக்கில் அல்லது புகாரில் சேர்க்காவிட்டால் வழக்கு அல்லது புகார் தள்ளுபடியாகிவிடும். அதே சமயத்தில் தகுந்த தரப்பினரை வழக்கில் அல்லது புகாரில் சேர்க்காமல் இருந்தால் வழக்கு அல்லது புகார் தள்ளுபடியாகாது. மிஸ்ஜாயிண்டர் ஆஃப் பார்ட்டிஸ் என்பது தேவையற்ற தரப்பினர்களை வாதியாகவோ புகார்தாரராகவோ அல்லது பிரதிவாதியாகவோ எதிர்த்தரப்பினராகவோ வழக்கில் அல்லது புகாரில் சேர்ப்பதாகும். இவ்வாறு தேவையற்ற தரப்பினர்களை வழக்கில் அல்லது புகாரில் சேர்ப்பதனால் அந்த புகார் தள்ளுபடியாகாது மற்றும் அந்த வழக்கு தோற்றுப்போகாது. மேற்கண்டவாறு வழங்கப்பட்ட முன் தீர்ப்புகள் மற்றும் முன் ஆணைகளிலிருந்து தற்போது தங்களுக்கு அத்தியாவசிய தரப்பினர், அதாவது நெசசரி பார்ட்டி, மற்றும் தகுந்த தரப்பினர், அதாவது ப்ராப்பர் பார்ட்டி ஆர் ப்ரொஃபார்மா பார்ட்டி யார் என்ற புரிதல் ஏற்பட்டிருக்கும். ஒரு புகாரில் யாரையெல்லாம் தரப்பினராக சேர்க்க வேண்டும் என்று முடிவெடுக்க முடியவில்லை என்றால் அத்தியாவசிய தரப்பினரை புகாரில் சேர்க்கவில்லை என்று புகார் தள்ளுபடியாவதை தடுப்பதற்காக புகாரில் சம்பந்தப்பட்ட அனைவரையும் புகாரில் சேர்த்து கொள்ளுங்கள். இந்த பதிவினை பொறுமையுடன் இதுவரை கேட்டதற்கு மிகுந்த நன்றி. நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்தை பற்றிய அடுத்த பாகத்தில் மீண்டும் சந்திப்போம்.